ஹாய், நேற்று த 50 எபிசோடில் காட்டின ப்ரோமோவில் கான்சாரி அண்ட் ஸ்ருதிகாக்கு நடுவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். மனிஷா வந்து கான்சாரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. யார் சைடில் கேம் விளாண்டா நமக்கு நல்லது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை, அந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ஸ்ருதிகா மனிஷாவை பார்த்து ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்க மனிஷா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதிகா இஸ் a வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மனிஷா, அந்த ரைட்ஸில் தான் அவங்க கேட்குறாங்க. பட் இவ்வளோ தான் ஸ்ருதிகா பேசினாங்க. இப்போ கான்சாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கான்சாரி ஸ்ருதிகாவை பார்த்து நீ ஏன் எல்லா கான்வர்சேஷன்லேயும் நடுவில் வர, உன்னை பார்த்தா ஒரு விச் மாதிரி இருக்குது, உன் கண்ணு அவ்வளோ வியர்டாக இருக்குது, அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அண்ட் நீ எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிற, நோபடி கேன் பிகம் மீ, நீங்கள் யாரும் என்ன மாதிரி வந்து ஸ்ட்ராங் விமன் கிடையாது, நீங்கள் எவ்வளோ நினச்சாலும் எனக்கு கீழே தான் இருப்பீங்க, நான் தான் இந்த 50 ஹவுஸ்லேயே ரொம்ப அழகானவள் அப்படின்ட்டு கான்சாரி சொல்கிறாங்க. ஸ்ருதிகாவுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் கான்சாரி இப்படி அவங்களையும் ஸ்ருதிகாவையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே புரியல. இப்போ சஹத் வந்து ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க. உடனே சஹத் சைட் திரும்பிட்டாங்க. ஃபுல்லாக பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேரக்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு 2 பாய்ஸ் தேவை, திக்விஜயும் வேணும், ரஜத்தும் வேணும், அப்போ தான் உன்னால் கேமில் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும், அவங்க கூட ரீல்ஸ் போட்டு நீ பெரிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற. ஸோ இப்படி பேசவும் சஹத் வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரூமில் நடந்தது. கான்சாரி கீழே போய் மற்ற கண்டஸ்டன்ஸ் இருக்க இடத்துல சஹத் தான் இதை ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. சஹத் தான் கேட்டாங்க உனக்கு ரஜத் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சஹத் தான் என்னை பார்த்து கேட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் தெரியுது, சஹத் ஆர் ஸ்ருதிகா இன்செக்யூர் கிடையாது. கான்சாரி தான் ரஜத் டீமுக்குள்ளே உள்ளே வரத்துக்கு சஹத்தும் ஸ்ருதிகாவும் தான் பெரிய ஹிண்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. We can all see that Kansari is very jealous on Chahat and Shrutika.